இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கூட்டு வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம். அப்பளத்தை வச்சு செய்யக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னலான அப்பளக்கூட்டு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயம் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த அப்பளக்கூட்டு. எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சிபி சமையல். அப்பளக்கூட்டு செய்கிறதுக்கு நான் இங்கே கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், 1/2 டம்ளர் அளவுக்கு. அதோட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பு சேர்க்குறதுனால கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும், அதனால் சேர்க்குறேன் நான். இதை நல்லா நம்ம கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மஞ்சத்தூளும் சேர்த்து இதை நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சிடலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணோம்னா போதும். ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. கடலைப்பருப்பு லைட்டாக தெரியணும் நம்மளுக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 விசில் விட்டு எடுத்துட்டேன். கடலைப்பருப்பு பாருங்கள், குழஞ்சிடக்கூடாது, ஆனால் அதே சமயம் நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு கூட்டு செய்யும் போது. இப்போ இது இருக்கட்டும் அப்படியே. இங்கே நான் 6 அப்பளம் எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் எடுத்துருக்கிற 2.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்புக்கு இந்த 6 அப்பளம்ன்ற விகிதம் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம இதை நல்லா உடச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அப்பளக்கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சதுக்கப்புறமா இங்கே நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, 60 to 70% வதங்கியிருந்தது அப்படின்னா போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கியிருந்ததுன்னா போதும். இப்போ நான் இங்கே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இது வதங்குற நேரத்துலையே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வேண்டான்னு நினைக்கிறவங்க பூண்டு மட்டும் தட்டி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்தோம்னா ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட கூட்டில். இப்போ இது எல்லாமே பச்சை வாசம் போனதுக்கப்புறமா இங்கே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், நம்ம எப்பயுமே சாம்பாருக்கெலாம் வைப்போம் இல்லையா, அந்த மிளகாய்த்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் எல்லாமே போனதுக்கப்புறமா நம்ம இங்கே கடலைப்பருப்பு வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ நம்ம சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்மளோட அப்பளத்துலேயே உப்பு இருக்கும், அதனால் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வேணும்னா திரும்பி வேணாலும் சேர்த்துக்கலாம். அதனால் ஒரு அரை உப்பு மட்டும் போட்டு நம்ம இப்போ இதை கொதிக்க வைக்கலாம். இப்போ இது நல்லா நமக்கு கொதித்து வந்துருச்சு. நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அப்பளம் சேர்க்கணும். அப்பளம் சேர்த்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. நம்ம இப்போ உடச்சி வச்சுருந்த அப்பளத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதை இதோட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டதுன்னா. இது ஆப்ஷனல் தான். தேங்காய் சேர்க்குறதுனால இன்னும் கொஞ்சம் ருசி கூடுதலாக இருக்கும், அதனால் நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். ஒரு சிலர் தேங்காய் வேண்டான்னு அவாய்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க விட்டுறலாம். இது எல்லாத்தையுமே நல்லா சேர்ந்துட்டு கலந்து விட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு கொதி வந்தது அப்படின்னா போதும். இப்போ வாசனைக்கு கொத்தமல்லி தழை தூவிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடுச்சு. பாருங்கள், நம்மளோட அப்பளக்கூட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அப்பளக்கூட்டு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட்டு மாதிரி இருந்ததுனா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இது சூடான சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு நம்ம சாப்பிட்லாம், இல்லாட்டி புளிக்குழம்பு காரக்குழம்போடையும் நம்ம இதை பரிமாறலாம். ரொம்ப சூப்பரான சிம்பிளான ஒரு அப்பளக்கூட்டு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சிபி சமையல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.